உங்களுக்கு தான் வெக்க வரும். ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராதா? இந்த வயசுல வருதா? ஏயா வராதே. என்ன வயசு ஆயிடுச்சு? என்ன வயசு வச்சிருக்கீங்க கேக்குறேன். உங்களுக்கு வெக்க வந்தா வெளிப்படுத்துவாங்க. ஆம்பளைக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. எப்படி படுத்துவாங்க? ஆம்பளைக்கு நீங்க எப்பங்க பொம்பளை காலாலேயே நிலத்தில கோலம் போடுவாங்க வெக்கத்தாலை. கல்லாட்டு அவ்வளவுதான்ப்பா வித்தியாசம். என்ன வயசை போச்சு? இந்த வயசுல இதெல்லாம் தேவையாயா? இதுதான் காதலா? பாட்டு வேற உள்ளத்த வெளி வந்து அது தட்டு வர வேண்டியதானே? எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். நீ வாயில சொல்லிக்க. இந்த வயசுல இடுகாடி சுடக்கூடிய சுடுகாடு பாபாடு நம்மளை கூப்பிடுது. நாளைக்கு சாவர கழவனா இருந்தா கூட சரி, நேரம் பார்த்தாலும் சரி, பொம்பளைய பார்த்து சும்மா நரம்பு நாங்க வர மாட்டேன், எங்களுக்கு ஆம்பளை வர மாட்டேன் வரக்கூடாதுப்பா. ஆயமா இது ஆயமா நீ பக்கத்தலாம் நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. நீங்க நோக்கியா கம்பெனில ஓகே போடுறீங்களா இல்ல சாம்சங்ல சாமா வேற என்னதான்
உனக்கு அறிவு அடமாட போட்டுட்டேன் போட்டுட்டேன் இல்ல இல்ல நீ எதுக்கு தான் வந்த? உத வாங்க நீதான் நல்லா வாங்கி நடக்கிறீங்க சொல்லப்படாது. இப்படிலாம் கஷ்டத்தாருக்கு போட்டு நீங்க செய்ய கூடாது நீ பார்த்துட்டியோ? என்ன மாமி நீ பார்த்துட்டு சொன்ன உடனே உடனே உனக்கு வெட்கமா இருந்தது. என்ன அப்படி நோக்கு வெக்கம். மாமி மாமாவுக்கு வெக்கமா வந்தா மாமாவுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஊத்து மாமா துண்ணுக்கு சொல்லி ஏத்தி ஆடப்பா ஏத்தி ஆடப்பா ஏய், வல்ல பட்டி நானும் பேசுறேன். மேலேயும் ஆடிக்கிட்டு கேளு ஆடி. பரவாயில்லங்க இந்த வயதான காலத்தில் மனைவி விட்டு கொடுங்க அது விட்டு கொடுக்க முடியாது அப்படி இல்ல. அன்பு இருந்தால் எங்க போனாலும் சாதிக்கலாம் அன்பான உலகத்தை வெல்லலாம். அன்பான யார் இருக்கிறவனா சாதிக்கலாம். உண்மை ஆனா ஆணவம் பணம் பதவி பகட்டான வாழ்க்கை ஆண்டவன் அனைவருக்கும் கொடுப்பான்பா. ஆடை விட்டு அவனே பூரா பறிச்சுக்குவான். ஆனா அன்பு இருக்கிறத பத்தியா எந்த உலகத்துக்கு போனாலும் சரி, அன்பா பழகுங்க. நண்பர்களோடு சேரும் பொழுது வார்த்தைகள் அதிகமா இருந்தாலும் அன்பான வார்த்தையோடு வாங்க. உண்மையான வார்த்தை ஐயா அவன் அவன் காலில தாலி காட்டுறான் உண்மை. சாயந்தரம் கைவசு அது வாங்குறான் அவருடைய எண்ணங்கள். இந்த வயசுல மனைவி விட்டு கொடுக்காத மன்னர் அன்புப்பா மன்னரை விட்டு கொடுக்காத மனைவி என்னை மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் அன்பான மக்கள் மக்களுக்கேற்ற மன்னவர் மன்னருக்கேற்ற மகாராணி மனைவியார் உங்கள் இருவருக்கும் ஏற்ற அன்பான காவலன் இந்த சபைக்கு ஏற்ற அமைச்சரை பார்க்க வேண்டும். இருக்கிறாரா ஆ. அமைச்சர் விசப்படி வைக்கிறார் அமைச்சர் விசப்படி வைக்கிறார் அம்மா வந்து நின்னா பாரு பொடிப்புக்கு அவுட்டு விட்டு தரிசு குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுத்து ஊட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாரோட விட்டு புது வீடு கட்டினா கிஸ்து பொம்மை எங்கேயோ தேடாதீங்க நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மாட்டு நின்னுக்கிறான் 5 அடி சவுக்கு குடிச்சு மட்டும் எடுத்தாங்க நுனையில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லி சொல்லி நம்ம ஊர் முக்குள்ள அமைச்சர் அவர்களே வாழ்க வாழ்க. என்ன அடுத்த காரணம் என்ன பத்தி சொல்லலாமா? காரணம் இல்லாமல் உன்னை வரவேற்பேனா? என்ன சொல்லுங்க தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய மூத்த மகன் முரளி வந்துட்டானா? உங்களுக்கு தெரியாதப்பா நகர்வனம் சென்றிருக்கிறார். 4 நாளாக நாட்டை சுற்றி பார்த்து வருகிறேன் என்று உண்மை உண்மை பொழுது பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய மகள் முத்தரையை அழைத்து வரும்படி உத்தரவு. எதற்காக நடத்தைக்கு பிறகு தனையன் தானே ஆட்சி செய்ய வேண்டும் இந்த நாட்டின் பொறுப்பை மகனுக்கு ஒப்படைக்க அடடடா. அதற்காக நாளை குறித்து விட்டா வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் அன்றே சுபதினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மறுமொழி சுட்டு விழா அமைச்சர் அமைச்சருடைய தலைமையில் சபை தலைவர்